மீண்டும் திராவிட மாடல் ஆட்சிக்கு தயாரா? என்ன சொல்றான், என்ன சொல்றாருன்னு சொல்லுங்கண்ணே. அவன் பதைக்கலாமா எரிக்கலாமா நம்மள சேர்த்துக்கிறான்பா. இந்த நாட்டை பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமை இருக்கு. என்னை நம்பி இந்த நாட்டால என்கிட்ட கொடுத்தீங்க. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. 5 வருஷத்துல எத்தனையோ துறைகள்ல தமிழ்நாட்டை முதலிடத்துக்கு நாம ஒன்னா கொண்டு வந்திருக்கிறோம். நாம வீழ்த்தின எதிரிகளோட சதிகளை என்ன ஆரம்பிச்சா அதுக்குள்ள தேர்தல் முடிவே வந்துடும். தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? உங்களுக்கு தெரியும் எது உண்மை, எது பொய், எது நடிப்பு, எது உழைப்பு, யார் நரி, யார் சிங்கம், எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும். உண்மையாவா சொல்ற? நான் என்ன பொய்யா சொல்றேன்? நீ பொய்யே சொல்ல மாட்டேன், நீயே தான் சொல்லுவேன். எனக்கு நீங்க கொடுத்த கடமைய என்னால முடிஞ்ச வரைக்கும் சரிவர செஞ்சுட்டேன். உங்களுடைய கடமை அதை நீங்களும் சரிவர செய்யணும். அடுத்த 5 வருஷத்துக்கு இதுவரைக்கும் யாரும் காணாத ஒரு பெரிய கனவோடு காத்திருக்கிறேன். எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. இனி நம்ம போட்டி டெல்லியோட மட்டும் இருக்காது. தெற்காசியாவில் எல்லா துறைகளையும் முதல் மாநிலமா தமிழ்நாட்டை மாத்தி காட்டுவேன். சும்மா செஞ்சுட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். இங்க இருக்கிற நெல்லெல்லாம் வீணா போயிருவோம். வேலை வேணா போ. மண், மொழி, மானம் மூணையும் காப்பாத்த மூச்சிருக்கும் வரை போராடுவேன். வாக்களிப்பீர் உதயசூரியன். இவரு சொல்லுவாராமா, நாம கேட்டுக்கணுமா? என்னால முடியாது. குடிமக்களை குடிகார மக்கள் ஆக்குறது போதும். தான் குடும்பத்தோட கோடி கோடியா சொத்துக்களை குவிக்காம கடைக்கோடி மனுஷன் வாழ்க்கையில் ஒளியாத்தணும். இதுதான் வேண்டுகோள். தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நேற்று முடிந்த நிலையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனது குடும்பத்துடன் இன்று காலை சென்னை விமான நிலையத்திலிருந்து வெளிநாட்டிற்கு பயணம் மேற்கொண்டார். தேர்தல் நியாயமா நடக்கணும், வெளிப்படையா நடக்கணும், மக்கள் விருப்பப்படி வாக்களிக்கணும், தங்கள் யாரை தேர்ந்தெடுக்கணும்னு விரும்புறாங்களோ அவங்களுக்கு வாக்களிக்கணும். இதுதான் நாங்களும் எதிர்பார்க்கிறோம். நேர்மையா நடக்கும், மக்களை சந்திச்சு வாக்குகளை கேட்கணும். சாமி, உன்னை பத்தி எனக்கு தெரியும். அதாவது அது நீங்க யாரு குடுக்குறாங்க, யார் வாங்கினாங்க அப்படிங்கிறது அவங்க கிட்ட கேட்கணும். நான் ஒருபோதும் ஏத்துக்க மாட்டேன். பொதுவான செய்தி தானே சார். யாரு எப்படி ஏத்துக்குவாங்க, எல்லாரும் எப்படி ஏத்துக்குவாங்கன்னு கேக்குறேன். நடிப்பு சூர்யா, விக்ரம், கமலஹாசன் எல்லாம் தாண்டி சிவாஜி ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்க. எங்களுக்கு ஐயா நீதி கிடைக்கணும் ஐயா. நாங்க குற்றம் சுமத்தப்பட்டவனே குற்றவாளி ஆக்குறாங்க. குற்றம் செஞ்ச ஒருத்தன், நாங்க பாதிக்கப்பட்ட மக்களை நசுக்குனாக்க எங்களுக்கு மன வேதனையா இருக்கு, மன உளைச்சல் இருந்துகிட்டு இருக்கான். ப்ரோ எனக்கு பெரிய வருது ப்ரோ. இப்போ எல்லாம் டிவி ஓடிக்கிட்டு இருக்கா. டிவில என்ன பாக்குறீங்க? டக்கு வித்து பேபாடி பாத்து அதெல்லாம் டோபா பாக்குறீங்க. பாக்குறீங்களா? இல்ல 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 அது பார்க்கல. சின்ன பிள்ளைங்க சேனல் மாத்திருச்சு. இளைஞர் தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இளைஞர் டிவி. இளைஞர் டிவில என்ன பாத்தீங்க? அது எல்லா ஷோவும் பாப்போம். எத்தனை ஷோ சொல்லுங்க பாப்போம். இதோ பாருடா, இன்னெல்லாம் கேக்குறாரு. உனக்கு ஏதாவது தெரியுமா? இதெல்லாம் தெரியாத அமைக்கு நிறு. அதெல்லாம் நாங்க கவலையே படுறது இல்லைங்க. டீ எடுத்துவாங்க ஐயா. டீ எடுத்துவாங்க ஐயா. சாப்பிட்டு போங்க. நீங்க சாப்பிடுறீங்க இல்ல டீ போதும். டீ வேட்பாளர் சும்மா இருக்கிறாரு. அவருக்கு டீ, அவருக்கு டீ. தண்ணி 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 டிபன் 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 டிபன். பாத்தியா தம்பி தம்பி போதும்பா. சரி வரட்டா? சரி. ஒரு இடத்துல நல்லா இருந்தது, அது எல்லா இடத்துலயும் நல்லா இல்லன்னு சொல்ல வரீங்களா? நல்லா எவன் சொன்னா? எவன் சொன்னா? இவன் தான் சொன்னான். போடா அந்த பக்கம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எவராங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு. இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்து வரலாங்க.
ஆனா டைம் இல்ல, நான் கிளம்புறேன். இந்த 2 தொகுதிகளில் வேட்பாளராக நிற்கக்கூடிய இடது கட்சியை சார்ந்த இருவருக்கும் நீங்கள் வாக்களிக்க வேண்டாம். என்ன சொல்றீங்க? ஏடா ஏற்கனவே இல்ல, புரியுது ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட், லிசன் ஃபர்ஸ்ட். இல்ல என்னன்னு புரியல, கவனிக்க, காது கொடுத்து கேளுங்க. இல்ல அது என்ன சொல்ல வரேன்டா, இது ஏற்கனவே பிஃபோர் அலையன்ஸ் வைக்கிறதுக்கு முன்னாடியே நாங்க வந்து இந்த வேட்புமனு தாக்கல் செஞ்சாச்சு. அது திருப்பி வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால இந்த 2 தொகுதிகளில் கூட்டணி கட்சிக்கு ஓட்டு போடுங்க, எங்களுக்கு ஓட்டு போட வேண்டாம். சரியா? அரசியல் அவ்வளவுதான். போ போ, நெருப்பு மாதிரி வேலை செய்யணும் குமாரு. தியாகம் தான் உன்னை உயர்த்தும். புரியுதா உங்களுக்கு? புரியுது. 2 தொகுதிகள் நிக்கிறாங்க போது அது புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். நீங்களாம் அமைதியா இருங்க. ஒன்று நீங்க பண்றதா பண்ணுங்க. பண்றத ஃப்ரீயா விடுங்க. இருக்கக்கூடிய எல்லா தொகுதிகளிலும் என்னை நமது கட்சியை வெற்றி கட்சியாக மாற்றுவது. என்ன வேணும் தம்பி? இறங்கு, கீழே இறங்குப்பா, கீழே இறங்கு தம்பிங்களா, கீழே இறங்குங்க. போட்டோ எடுத்துட்டியா? கீழே இறங்கு. ஓகேங்க. அங்க அடிச்சான் எடுத்துக்கிட்டோம், இங்க அடிச்சான் எடுத்துக்கிட்டோம், எங்கெங்கயோ அடிக்கிறான் எடுத்துக்கிட்டோம். என்னடா எங்க வீட்லயே அடிக்கிறீங்க? எங்களை டிவி உடைச்சிட்டீங்க. நான் தான் ரிமோட்டை வச்சு அடிச்சேன், டிவி உடைஞ்சிருச்சு. ஏங்க டார்ச் லைட் உடைஞ்சு கிடக்குதுங்க கீழே. டிவியை உடைச்ச எஃபெக்ட்ல டார்ச் லைட் சேர்ந்து உடைஞ்சு போச்சு. ஐயோ ஏங்க நீங்க இவ்வளவு சீரியஸா பேசிட்டீங்க, பக்கத்துல சிரிச்சிட்டு இருக்காங்க. அவர் சிரிக்கல, அவர் அழுகிறார். ஏய், இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. யாரு தேவர் மகன் கெட்டப்ல இருக்க மாதிரி இருக்காரு? அவர் கவிஞர் அநேகமா நிறைய கவிதைகள் எழுதியிருக்காரு. என்னுடைய தம்பி. அப்படியா? சரி சரி. என் கூட இருந்தாரு. ஏதாவது நடக்கும்னு எதிர்பார்த்தாரு. பாவம், அவருக்கு எதுவும் நடக்கல. வேண்டாம். 1/4 நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத. இது நிலைக்காது. கீழே விழுந்தேன்னா பல்லு பகடலாம். பேச்சுலர் எதிர்பாராமல் வருவதுதான் அன்பு, எதிர்பார்த்து வருவது பெயர் பண்பு. அன்புக்கும் பண்புக்கும் ஒரே ஒரு எழுத்து தான் வித்தியாசம். ஆனா யோசிச்சு பாத்தீங்கன்னா பல வித்தியாசங்கள் இருக்கு. என்ன சொல்ல வர்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சுற மாதிரி இருக்கும், ஆனா புரியாது. தலைய சொரிகிற பழக்கம் தமிழர்களுக்கு எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியுமா? இது ஏதோ இங்க தஞ்சாவூர்ல, இங்க கும்பகோணத்துல இருந்து வந்துச்சுன்னு எதிர்பார்ப்பீங்க. அப்படி கிடையாது. அது துருக்கியில இருக்கக்கூடிய இஸ்தான்புல் போன்ற இடங்கள்ல இருக்கு. என்ன கேள்வி கேட்டேன்னு மறந்துருச்சுன்னா போடா. நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது. வீட்டுக்கு போனா தான் புரியும். சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க. பொதுமக்கள் நம்பிக்கையுடன் வாக்களித்து சென்ற பிறகு பூத் ஏஜென்ட்டுகள் முன்னிலையில் வாக்கு இயந்திரங்கள் எல்லாம் நன்றாக சீல் வைக்கப்பட்ட பிறகு அவை உடைக்கப்பட்டிருப்பது தற்போது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தாங்கள் சென்ற பிறகு எவ்வாறு இந்த பெட்டிகள் உடைந்தது என்று பாஜக பூத் ஏஜென்ட்டுகள் உள்ளிட்ட பலரும் தற்போது கேள்வியை எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காட்சிகள் ஊடகங்களில் வைரலாகி இருக்கிறது. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா?